ஹாய் வணக்கம். ஸோ டெஸ்ட் 5 சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டில் டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ இன்றைக்கி வந்து டெஸ்ட் 5ங்கிறதுனால யூனிட் 1, அதாவது அந்த புது தமிழ் சிலபஸில் ஃபுல் யூனிட் ஃபஸ்ட்டு யூனிட் ஃபுல்லாக வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுகிறோம். ஸோ இந்த 4 டெஸ்ட்டை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு இருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம அதில் வந்து 75 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட்லி 75 கொஸ்டின். ஸோ அப்போ 4 கொஸ்டின் அதில் ஒரு 300, அது இல்லாமல் இதில் வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல் டெஸ்ட்டுங்கிறதுனால. ஸோ கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டில் நீங்கள் வந்து ஒரு 400+ கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க. அது இல்லாமல் ஆல்ரெடி வந்து நம்ம 7000 கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கொண்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்தாலும் தெரியும், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது இல்லாமல் ஜிஎஸ்டில் அதாவது பர்டிகுலராக யூனிட் 6 இருக்கு இல்லையா, அந்த யூனிட் 6 முன்னாடி யூனிட் 8ன்னு இருந்தது. அதில் வந்து நம்ம 3635 கேள்விகள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தமிழில் மட்டுமே ஒரு 7000 கேள்விகள் தனியாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 80+ டேஸை நம்ம தாண்டிட்டோம். அண்ட் இதில் யூனிட் வைஸ் வந்து ஒரு டெஸ்ட் பேட்சாக ஸ்கெடியூல் அடிப்படையில் கொண்டு போயிட்டுருக்கோம். அண்ட் இது யூனிட் 1ல் ஃபுல் டெஸ்ட் விச் இஸ் 100 கொஸ்டின்ஸ். அதனால் இது எல்லாத்தையும் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேக் ஷுர் நீங்கள் வந்து எல்லா டெஸ்ட்டும் வந்து வீட்டில் உட்காந்து அதை ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் நிதானமாக பொறுமையாக வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எழுதி அனலைஸ் பண்ணி நல்லா ப்ராப்பராக எது சரி எது தப்பு எல்லாத்தையும் கிளியராக புரிஞ்சு அந்த தேர்வை வந்து எழுதுங்க. பிளைண்டாக அவசர அவசரமாக வந்து அதை அப்ரோச் பண்ணாதீங்க. ஒரு கேள்வியும் நல்லா உள்வாங்குங்க. ஒரு நிதானமாக படிங்க. ஓகே. ஸோ முதல் கேள்வி வேறில்லை. வேறில்லை அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து வேறு கூட்டல் இல்லை பிரித்து எழுதணும் இல்லையா. அதுபோல் அடுத்தது சேர்த்து எழுதுக. சேர்த்து எழுதுக கண் கூட்டல் இல்லது, அதை சேர்த்து எழுதணும்னா 2வது கேள்விக்கு ஆப்ஷன் சி கண் இல்லது. அதுபோல் இந்த கேள்வியில் நேற்று டெஸ்ட் 4ல் ஒரு கேள்வி வந்து 55வது கேள்வி, அது வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அண்ட் அது ரிலேட்டடாக நம்மளோட டெலிகிராமில் ஆன்சர் வந்து அது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிஒய்க்யூ. கல்யாணம்ங்கிறது வந்து சமஸ்கிருத சொல்லாயிடுமே எப்படி அப்படின்ட்டு, பட் அது பிஒய்க்குள்ள அந்த ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால அதை வந்து கொண்டு வந்திருந்தோம். அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பிஒய்க்குள்ள வேறு ஆன்சர் இருக்குது, ஆனால் வந்து அந்த ஆன்சர் வந்து சுத்த தமிழில் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது கடந்து போயிடுங்க, அவ்வளோதான். அது அந்த கொஸ்டினில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கணும் நான் அப்போ சொல்லும் போதே. பட் அது அந்த பிஒய்க்கு எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. அதனால அதை மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டு அப்புறம் நிறைய பேர் போன டெஸ்ட் 4ஓட கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட், இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் தான் நான் அந்த பிஒய்க்கியோட ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தேன். அதே போல் இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர்லேயும் சரி, இனி வரக்கூடிய கொஸ்டின் பேப்பர்லேயும் சரி, ஏதாவது டவுட்ஸ்னால் இந்த டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம ஆன்சர்ஸ் வந்து அந்த இமேஜ் ஷேர் பண்ணுறது, பிஒய்க்யூ பிடிஎஃப் இது மாதிரிலாம் ஷேர் பண்ணிடலாம். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து போட்டு விடுங்க, அதற்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம். சரி, இப்போ 3வது கேள்விக்கு போயிடலாம். 3வது கேள்வி மறுபடியும் பிரித்து எழுதுக. வாயினீர் இல்லையா அப்படின்னு சொல்கிறோம். 3வது கேள்விக்கு ஆப்ஷன் டி வாயின் கூட்டல் நீர். அடுத்து 4வது கேள்வி சேர்த்து எழுதுக தமிழ் கூட்டல் எங்கள். 4வது கேள்விக்கு ஆப்ஷன் பி தமிழெங்கள். அடுத்து 5 நாற்கரணம் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது. 5வது கேள்விக்கு ஆப்ஷன் டி 4 கூட்டல் கரணம். சேர்த்து எழுதுக இனிமை கூட்டல் உயிர். 6வது கேள்விக்கு ஆப்ஷன் சி இன்னுயிர். இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர். அடுத்து பொருட்டன்று பிரித்தெழுதுக உரிய விடையை குறிப்பிடுக. 7வது கேள்விக்கு ஆப்ஷன் சி பொருட்டு கூட்டல் அன்று. அடுத்தது 8வது கேள்வி பிரித்தெழுதுக. அதில் வந்து நெடு நாவாய் அப்படின்னு எழுதுகிறோம். 8வது கேள்வி ஆப்ஷன் ஏ நெடுமை கூட்டல் நாவாய். அடுத்து 9வது கேள்வி சேர்த்து எழுதுக பனி கூட்டல் காற்று. 9வது கேள்விக்கு ஆப்ஷன் பி பனிக்காற்று இக்கு வரும். அதுபோல் அடுத்தது பிரித்தெழுதுக செந்நெற்கட்டு சென் நெற்கட்டு. 10வது கேள்விக்கு ஆப்ஷன் சி செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு. செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு. 11வது கேள்வி சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து 4 தொடரையும் படித்து பார்த்து, அதாவது 4 ஆப்ஷன் இங்கே வந்து இது 4வது ஆப்ஷன். 4வது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தெரியுதுன்றீங்க. இந்த 4 ஆப்ஷனையும் ஒரு முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொறுமையாக டிசைட் பண்ணி இதுதான் ஆன்சர் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ராப்பராக கொஸ்டின் பேப்பரில் ஆல்ரெடி எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் சொல்லும்போது நீங்கள் ஏற்கனவே கொஸ்டினை படிச்சிருப்பீங்க, ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதியிருப்பீங்க. இப்போ டக்குன்னு நம்ம ஆன்சர் சொல்லும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்த்து தான் படிக்கிறீங்க, இன்னும் கொஸ்டினை டெஸ்ட்டே எழுதி பார்க்கல அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து டெஸ்ட்டை எழுதிட்டு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனையும் படிச்சிருப்பீங்க. எது சரி எது தப்புன்னு ஒரு முறை கன்ஃபியூஸ் ஆகிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது டக்குன்னு வந்து உங்களால் மேனேஜபிளாக இருக்கும், மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. 11வது கேள்வி 11வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ 11வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி என்ன சொல்கிறோம், கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது.
மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. ஓகே. ஸோ ஆப்ஷன் டி 11வது கேள்விக்கு ஆப்ஷன் டி தான் வந்து சந்திப்பிழை இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ அதை பொறுமையாக படித்து பார்த்து அந்த கேள்வி வந்து எழுதணும். கொஞ்சம் கவனம் ப்ராக்டிஸ் பண்ணத்தான் அந்த எந்த இடத்துல சந்திப்பிழை இருக்குது இல்லை என்னங்கிறது புரியும். பிளைண்டாக வந்து ஆன்சரை மட்டும் உள்வாங்கிட்டு இருந்தால் கொஞ்சம் கடினம். கவனமாக பயன்படுத்திக்கோங்க. குறில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுக. நான் டேஷ் படிப்பேன், நான் டேஷ் படிப்பேன். அந்த பிடிப்பேன் இல்லையா, படிப்பேன் பிடிப்பேன் இருக்குது. குறில் நெடில் வேறுபாடு. 12வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ நான் பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன். அவ்வளோதான். 13வது கேள்வி சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. 13வது கேள்விக்கு ஆப்ஷன் டி இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். இவ்வளோ நல்ல வாக்கியம் பாருங்க. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். தவறான இணையை கண்டறியணும். 14வது கேள்விக்கு ஆப்ஷன் டி கெடு கோடு அப்படிங்கிறது தவறான இணை இல்லையா. கெடு கோடு அப்படிங்கிறது தவறான இணை. தவறான இணையை கண்டறியணும். மீதி எல்லாம் சிலை சீலை மலை மாலை விடு வீடு. சரி, அடுத்தது சந்திப்பிழை அற்ற தொடரை கண்டறிக. 15வது கேள்வி. 15வது கேள்விக்கு ஆப்ஷன் டே பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள் இல்லையா. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. 15க்கு ஆப்ஷன் ஏ. 16வது கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. விடு வீடு. 16வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. கைவிடுதல் மற்றும் தங்கும் இடம். 17வது கேள்வி பின்வரும் வாக்கியங்களுள் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. 17வது கேள்விக்கு ஆப்ஷன் சி மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. 17வது கேள்விக்கு ஆப்ஷன் சி பின்வரும் வாக்கியங்களில் சந்திப்பிழையற்ற, அதாவது சந்திப்பிழையுள்ள அப்படின்னு எதோ கேட்டக்கூடாது. அது வந்து நீங்கள் ஒரு முறையும் அந்த இதை படிச்சுட்டு தான் எழுதணும். அடுத்தது குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை. 18 ஆப்ஷன் ஏ உயிரெழுத்துக்கள். அதாவது முதல் 3 10 பார்வை 8 ஏணி இங்கெல்லாம் வந்து அந்த ஆப்ஷன் வரணும் இல்லையா. அதுபோல் வந்து முதல் 3 அதுபோல் உயிர், அப்புறம் வந்து உயிர் ஒரு ஐஃபன் மணி எழுத்துக்கள் இல்லையா. முதல் ஒரு ஐஃபன் மணி 3, 10 ஒரு ஐஃபன் மணி பார்வை, 8 ஒரு ஐஃபன் பண்ணிட்டு ஏணி. ஸோ இதான் குறில் நெடில். அதில் வந்து தவறான இணை உயிர் ஒரு ஐஃபன் மணி எழுத்துக்கள். இது வந்து தவறான இணை. 19 பின் வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடரை காண்க. 19வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 8 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது இல்லையா. இதில் வந்து தவறான செய்தியை தரும் தொடரை காண்க. 19வது கேள்வி படிச்சிருக்கோம். 20 தவறான இணையை தேர்ந்தெடு. 20வது கேள்விக்கு ஆப்ஷன் டி பனி பாணி. பனி அப்புறம் பாணி. அடுத்தது சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. காட்சியை பார் என கேட்டார் ஊருக்கு செல் கதவை திற. இப்போ இதில் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. 21வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 4. அடுத்தது குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. 22வது கேள்வி. 22வது கேள்விக்கு ஆப்ஷன் சி மக்கள் அறிவியல். உரிமை ஊக்கம் அகல் ஆவல் அதுபோல் வந்து ஒன்று ஓதல் இதுக்கெல்லாம் வந்து அந்த ஐஃபன் வரணும் நடுவில். நான் அடுத்த முறை அதை சரி பண்ண சொல்லிடுறேன். இங்கே இந்த முறை அதை சரியாக இது பண்ணிக்கோங்க. இதில் வந்து மக்கள் அதுக்கப்புறம் ஒரு ஐஃபன் பண்ணி அறிவியல். மக்கள் அதுக்கப்புறம் ஒரு ஐஃபன் பண்ணிட்டு அறிவியல். இந்த இதில் வந்து தவறான ஒரு இதாக இருக்குது. அதாவது குறில் நெடிலாக பொருந்தலை. 23 சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. சந்திப்பிழையற்ற வாக்கியம். 23வது கேள்வி. 23வதுக்கு சி ஒன்றை சொல்லுவதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்க வல்ல தாள கருவி பறை. இசைக்கப்படும் ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாளக்கருவி பறை. இசைக்கவல்ல தாளக்கருவி பறை. அப்போ என்ன எழுதுறோம்? 23க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 24 குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. 24வது கேள்விக்கு ஆப்ஷன் பி ஊன்று அப்புறம் விரும்பு. அதாவது கேள்வி என்ன? நடு மற்றும் நாடு. நடு அப்படின்னா ஊன்று, நாடு அப்படின்னா விரும்பு நாடு. 24க்கு ஆப்ஷன் பி ஊன்று மற்றும் விரும்பு. அடுத்தது சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. அது வந்து சந்திப்பிழை இல்லாத தொடர். 25வது கேள்விக்கு ஆப்ஷன் சி மெட்டுக்கு பாட்டுப்பாடு. மெட்டுக்கு பாட்டுப்பாடு. 26 பொருள் வேறுபாடு அறிக. உலை உலை. ஸோ அப்போ சிறப்பு லகரமும் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு லகரமும் பயன்படுத்துகிறோம். 26வது கேள்விக்கு ஆப்ஷன் பி உழைப்பு மற்றும் சேரு. உழைப்பு மற்றும் சேரு. இதற்கு அடுத்து 27வது கேள்வி பிழை நீக்கி எழுதுக. 27வது கேள்வியில் வந்து ஆப்ஷன் சி சர் அர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். சர் ஆர்த்தர் காட்டன்
கல்லணையின் கட்டுமான உத்திகளை கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். ஸோ அப்போ கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டியது. இதில் பிழையை நீக்கி எழுதணும். பிழையை நீக்கி எழுதுறதுல ஆப்ஷன் சி. அடுத்தது 28 ஒளி, அதாவது இதில் என்ன பண்ணியிருக்கோம் கேள்வியில், கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டு தான் தௌலீஸ்வரம் அணையை கட்டியது அந்த மாதிரி எழுதுகிறோம். ஸோ அதில் அந்த பிழையை நீக்கி சரியாக எழுதுகிறோம். கட்டினார் அப்படின்னு கொண்டு வரோம். அவ்வளோதான். 28வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்யணும். வாழை அப்புறம் வாழை, பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அலகரமும் சிறப்புலகரமும் பயன்படுத்தியிருக்கோம். 28வது கேள்விக்கு ஆப்ஷன் பி மீன் மற்றும் மரம். அடுத்து 29வது கேள்வி, கூற்றுகளில் எது கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? 29வது கேள்விக்கு ஆப்ஷன் பி வினை தொகையில் வல்லினம் மிகாது. வினை தொகையில் வல்லினம் மிகாது 29வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. அடுத்து 30 களி களி களி, ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் வேறுபாடு. அதாவது குண்டுல அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரலகரம், அதுக்கப்புறம் சிறப்புலகரம் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அப்போது 30வது கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒளி மகிழ்ச்சி அப்புறம் கோல். ஒளி மகிழ்ச்சி மற்றும் கோல். 31வது கேள்வி, வல்லினம் மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று எது? 31வது கேள்விக்கு ஆப்ஷன் சி இரண்டாம் வேற்றுமை வரியில் இரண்டாம் வேற்றுமை விரி இல்லை விரித்து சொல்லும் போது இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை என்னது? ஐ. ஐ ஆள்கு இன்னது கண்டன படிக்கிறோம். அப்போ ஐ தான் இரண்டாம் வேற்றுமை. அடுத்து வலுவு சொற்களை நீக்கி எழுதுதல். கோழி முட்டை தாவாரத்தில் உருண்டது. இது வந்து வலு சொற்களை நீக்கி எழுதணும். 32க்கு ஆப்ஷன் டி கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டது. அடுத்து 33 சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. 33வது கேள்விக்கு ஆப்ஷன் டி புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார். அடுத்து சரியான தொடரை தேர்வு செய்க. 34வது கேள்வி. 34வது கேள்விக்கு ஆப்ஷன் டி ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. அடுத்து 35 ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. 35வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. பிழையற்ற தொடரை கண்டறிக. மனம் மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் மணமக்களை வாழ்த்தினான். அதுதான் இதில் இருக்கிறது. சரி, அடுத்தது பொருத்துக. அதாவது அலை இழைத்தல் இது மாதிரி பொருத்துறோம். ஸோ 36வது கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சி என்னது? 3241. 3241. ஸோ அப்போ முதல்ல அலை அப்படின்னு என்ன சொல்கிறோம்? 3வது புற்று. அதுபோல் கலை அப்படின்னு என்ன சொல்கிறோம்? 2வது என்னது? நீக்கு. தலை அப்படின்னு என்ன சொல்லிடுறோம்? விலங்கு. இலை அப்படின்னு என்னது? இலைத்தல். ஸோ அப்போ அது வந்து ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும். 3241. அடுத்த கேள்வி 37 ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. ஆணி அப்புறம் ஆணி, டன்னகரம், அப்புறம் 2 சொல்லினா, 3 சொல்லினா 2 சொல்லினா. 37வது கேள்விக்கு ஆப்ஷன் சி ஏ எழுத்தாணி மற்றும் மாதம். 40வது கேள்வி பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தாத இணை எது? 38க்கு ஆப்ஷன் டி காலை மற்றும் மேகம். காலை மற்றும் மேகம் இதுதான் பொருந்தாதது. அதாவது காலை மேகம். கலைனா வித்தை, கலைனா மூங்கில், கலைனா முகத்தின் ஒளி, காலை அப்படின்னா மேகம். அது வந்து தவறு, பொருந்தாத இணை. சரி, அதுபோல் 39 ஒளி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை கண்டறிக. 39வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. 40வது கேள்வி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. 40வது கேள்வி தாள் மற்றும் தாள் அப்புறம் தாள் குண்டுலாவும் பள்ளிக்கூடத்துக்கு வரலகரமும். இப்போ 40வது கேள்வி என்ன சொல்கிறோம்? ஆப்ஷன் ஏ தாலாட்டு மற்றும் பாதம். தாலாட்டு மற்றும் பாதம். 41வது கேள்வி. 41வது கேள்வி பொறுத்துறோம். 41க்கு ஆப்ஷன் ஏ 2143. 2143. இப்போ திண்மை அப்படின்னா வலிமை. அதுபோல் திண்மை அப்படின்னா 2 சொல்லி நான் பயன்படுத்தினா தீமை. அதுபோல் தன்மை 3 சொல்லி நான் பயன்படுத்தினோம்னா குளிர்ச்சி. தன்மை 2 சொல்லி நான் பயன்படுத்தினா இயல்பு. அடுத்து 42 பிழையற்ற தொடரை தேர்க. 42க்கு சி ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள். ஆப்ஷன் சி. 43 இனவெழுத்து இல்லாத தமிழ் எழுத்து எது? இனவெழுத்து இல்லாத தமிழ் எழுத்து வந்து ஆப்ஷன் பி ஆயுத எழுத்து. 43க்கு பி. 44 பொருள் வேறுபாடு அறிதல். பொறித்தல் அப்புறம் பொறித்தல். பொருள் வேறுபாடு அறிந்தோம்னா ஆப்ஷன் ஏ வறுத்தல் கல்லில் எழுத்து பொறித்தல். வறுத்தல் மற்றும் கல்லில் எழுத்து பொறித்தல் ரெண்டும் 2க்கான பொருள். அடுத்து 45 கீழ்கண்டவற்றுள் மெல்லினத்திற்கான இனவெழுத்து இடம்பெறாத சொல். கீழ்கண்டவற்றுள் மெல்லினத்திற்கான இனவெழுத்து இடம்பெறாத சொல். 45வது கேள்விக்கு ஆப்ஷன் சி கல்வி. அதற்கு அடுத்தது
46 மயங்கொலி பிழையற்ற தொடரை கண்டறிக. 46வது கேள்விக்கு ஆப்ஷன் டி பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். அடுத்தது தவறான சொல்லை வட்டமிடுக. 47வது கேள்விக்கு ஆப்ஷன் சி வென்றான் தவறான சொல்லை வட்டமிடுக. வட்டமிட்டுறலாம். அது வந்து என்னதுங்க, வென்றான் ஆப்ஷன் சி. 48 ஏரி ஒளி வேறுபாடு அறிந்து சரியாக அமைந்துள்ள விடையை தேர்வு செய்யணும். 48 ஆப்ஷன் பி மரத்தில் ஏறினான் ஏரியில் குதித்தான். அடுத்தது என்ற நெட்டெழுத்து இன எழுத்தாக வருவது. 49வது கேள்விக்கு ஆப்ஷன் டி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்க. 50வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது. கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது. 51வது கேள்வி, அதில் வந்து வினைகளின் பொருள் வேறுபாடு சீரிய. 51வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் டி பெருமை பெற்ற, அதுக்கப்புறம் கோபம் கொண்ட. பெருமை பெற்ற மற்றும் கோபம் கொண்ட. 52 சரியான இணையை தேர்ந்தெடு. 52வது கேள்வி என்ன பார்க்குறோம், மறை மற்றும் மறை சின்னரா பெரியரா பயன்படுத்தியிருக்கோம். 52வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ மான் மற்றும் வேதம். அடுத்து 53வது கேள்வி, 53 கோடிட்ட இடத்தை நிரப்புக. தமிழ் மொழி 53க்கு வந்து ஆப்ஷன் பி 500 ஒலிகளை கொண்டுள்ளது. தமிழ் மொழி 500 ஒலிகளை கொண்டுள்ளது. 53வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. அடுத்தது எவ்வகை வினா என்பதை எழுதுக. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். 54வது கேள்விக்கு ஆப்ஷன் பி அறியா வினா. அதுபோல் அடுத்தது கீழ்காணும் தொடருக்கான வினாவில் தவறானதை தேர்ந்தெடு. தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன். தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன். 55வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தொல்காப்பியத்தை படித்தால் எந்தெந்த தொல்லை மறையும். ஓகே. அடுத்து என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன மாதிரியான ஒரு விடை. 56வது கேள்விக்கு ஆப்ஷன் டி வினா எதிர் வினாதல் விடை. 57 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். 57வது கேள்விக்கு ஆப்ஷன் டி கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை. அடுத்து 58 வினா வகையை கண்டறி. பாடலை பாடுவது கமலாவா விமலாவா என வினவுவது. 58வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ ஐய வினா. அடுத்து 59 கீழ்கண்டவற்றுள் சரியான வினாக்களை தேர்ந்தெடுக்க. தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது. 59வது கேள்விக்கு ஆப்ஷன் சி என்னது 1 மற்றும் 3 சரி. அதாவது 1 மற்றும் 3 யாருடைய அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது, தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதுமா? சரி. அடுத்தது வினா வகையை கண்டறிக. கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்கிறதா என்று கடைக்காரரிடம் வினவுவது. கடைக்கு சென்று சிலப்பதிகார புத்தகம் உள்ளதா என்று கடைக்காரரிடம் வினவுவது. 60வது கேள்விக்கு ஆப்ஷன் டி குழல் வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாலையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானை இல்லையா, பாலை இல்லை, பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. 61 ஆப்ஷன் ஏ பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. 62 வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் எவ்வினா. 62வது கேள்வி ஆப்ஷன் ஏ ஏவல் வினா. 63 விடைக்கேற்ற வினா. தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணா புகழப்படுகிறார். கேள்வி கேட்கணும். 63வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா எவ்வாறு புகழப்படுகிறார். ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். தென்னாட்டு பெர்னாட் ஷான்னு சொல்லி அறிஞர் அண்ணாவை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். அடுத்ததில் எவ்வகை வினா என்பதை எழுதுக. இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டல். 64வது கேள்விக்கு ஆப்ஷன் டி அறிவினா. அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாரத் ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா. 65வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ பாரத் ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது. அடுத்து 66வது கேள்வி சரியான இணையை தேர்க. சரியான இணை 66வது கேள்விக்கு ஆப்ஷன் பி ஐய வினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா. அடுத்தது 67வது கேள்வி ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று விடையளித்தல். 67வது கேள்விக்கு ஆப்ஷன் சி இனமொழி விடை. மாணவர்களே,
உங்களுக்கு சீருடை இல்லையோ மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என வினவும் வினா. 68வது கேள்விக்கு ஆப்ஷன் பி கொடை வினா. அடுத்து 69 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கணும். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என் தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது இட வலு அமைதி ஆகும். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது இட வலு அமைதி. கேள்வி கேட்கணும் இல்லையா? 69வது கேள்விக்கு ஆப்ஷன் டி இது எவ்வகை வலு அமைதி. அடுத்தது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாது, எது, எவை, யாவை. 70வது கேள்விக்கு ஆப்ஷன் டி யாவை. நூல்கள் அதனால யாவை. நல்ல நூலின் இயல்புகளாக. ஓகே. அடுத்தது 70க்கு ஆப்ஷன் டி. 71 பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. 71வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அதாவது கேள்வி எனது மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. அதனால் ஆப்ஷன் சி. அடுத்து 72 வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. 72வது கேள்விக்கு கேள்வி என்னது வேர்ச்சொல் வினைமுற்று. கேள்வியில் நம்ம என்ன பண்ணோம்? கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. 72வது கேள்விக்கு ஆப்ஷன் பி கான் அப்புறம் கண்டேன். ஆப்ஷன் பி கான் மற்றும் கண்டேன். 73 ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? 73க்கு ஆப்ஷன் டி இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே. இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே. 74 வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். 74க்கு சரியான இணையை தேர்க. வேர்ச்சொல் மற்றும் வினைமுற்று. 74வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ நடக்கிறது. 74க்கு ஆப்ஷன் ஏ. 75 ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்க. 75வது கேள்விக்கு ஆப்ஷன் பி தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாய் உயர்ந்து நிற்கச் செய்துள்ளது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. 75க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 76 வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். கீழ்கண்டவற்றுள் தவறான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. வேர்ச்சொல் மற்றும் வினைமுற்று. 76வது கேள்விக்கு ஆப்ஷன் சி வீழ்ந்தனல். வீழ்ந்தனல் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? ஓகே. அடுத்து 77 பிழை திருத்துக. பிழையற்ற தொடரை தேர்க. 77வது கேள்வி. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அவர் அல்லர். 78 அறியேன் வேர்ச்சொல்லை தருக. 78வது கேள்விக்கு ஆப்ஷன் பி அரி. ஒருமை பன்மை பிழை நீக்குக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. 79வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். 80வது கேள்வி பின்வரும் தொடரில் வினை சொல்லை கண்டறிந்து அதன் வேர் சொல்லை எழுதுக. வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. 80வது கேள்விக்கு ஆப்ஷன் பி பொறி. 80வது கேள்விக்கு ஆப்ஷன் பி பொறி. வேர் சொல்லை கண்டறியணும்ல, அதனால ஆப்ஷன் பி பொறி. 81 ஒருமை வன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. 81வது கேள்விக்கு ஆப்ஷன் டி கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது. 81 ஆப்ஷன் டி. அடுத்து 82 ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. 82க்கு ஆப்ஷன் சி ஓர் அணில் மரத்தில் தாவி ஓடின. பிழையுள்ள தொடரை குறிப்பிடுகன்னு தான் கேட்குறோம். அடுத்தது 83 ஒருமை பன்மை பிழையற்றதை கண்டறிக. 83வது கேள்விக்கு ஆப்ஷன் சி மேகம் சூழ்ந்து கொண்டது. 83வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 84 சரியான ஒன்றை இனம் காண்க. 84க்கு ஆப்ஷன் பி அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். சரியான ஒன்றை இனம் காண்க. 84க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 85க்கு வலுவு சொற்கள் நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க. 85க்கு ஆப்ஷன் டி வியர்வை சிந்து சுவரில் ஏறினான். வியர்வை சிந்த சுவரில் ஏறினான். 85க்கு ஆப்ஷன் டி வியர்வை சிந்த சுவரில் ஏறினான். 85வது கேள்விக்கு ஆப்ஷன் டி என்ன பார்க்குறோம்? வியர்வை சிந்த சுவரில் ஏறினான். 86வது கேள்வி வலுவற்ற தொடர் எது? 86வது கேள்விக்கு ஆப்ஷன் பி பனை ஓலையால் கூரை வேய்ந்தனர். ஆப்ஷன் பி. 87 கூற்று 1 உதுகான் என்றால் சற்று தொலைவில் பார் என்பது பொருள். கூற்று 2 உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம் என்பது பொருள். கூற்று 3 உம்பர் என்றால் கீழே என்பது பொருள். 87வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி, கீழே மேலே.
சரி, அடுத்து 88. கூற்று 1 அகச்சுட்டு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் அகத்தே நின்று சுட்டுப்பொருளை உணர்த்தும். சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தரும். கூற்று 2 சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே புறத்தே இருந்து சுட்டுப்பொருளை தரும். புறச்சுட்டு சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. ஸோ அப்போ 88வது கேள்விக்கு ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் டி. கூற்று 1, 2 தவறு, அப்படியே மாறி இருக்கு. இதுல தரும், இதுல தராது. அதான் வித்தியாசம். சரி, ஆப்ஷன் டி சொல்றோம். 89 கூற்று 1 தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இனவெழுத்து இல்லை. சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. 89வது கேள்விக்கு ஆப்ஷன் பி கூற்று 1, 2 சரி. அடுத்து 90வது கேள்வி. 90வது கேள்வி தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியவற்றை ஒருமை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது ஆகியவற்றை பன்மை தொடரில் பயன்படுத்த வேண்டும். 90வது கேள்விக்கு ஆப்ஷன் சி கூற்று 2ம் சரி. கூற்று 2ம் சரி. 91 பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது இடைச்சொல் ஆகும். கூற்று 2 பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் உரிச்சொல் ஆகும். ஸோ 91வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 தவறு. அடுத்தது 92 பொறுத்துக. 92வது கேள்விக்கு ஆப்ஷன் டி 4, 5, 3, 1, 2. 92வது கேள்விக்கு ஆப்ஷன் டி 4, 5, 3, 1, 2. அப்போ தன்மை ஒருமை அப்படின்னு என்னது? தான். தன்மை பன்மை அப்படின்னா தாங்கள். முன்னிலை ஒருமை அப்படின்னா நீ. முன்னிலை படற்கை அப்படின்னா யான். அடுத்து படற்கை பன்மை அப்படின்னா நாம். ஸோ 4, 5, 3, 3, 1, 2 ஆப்ஷன் டி. அடுத்து 93 வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. 93வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி எனது வெந்நீர் தாழ்வாரத்தில் ஓடியது. வெந்நீர் தாழ்வாரத்தில் ஓடியது. 94 வலுவற்ற வாக்கியம் எது? 94வது கேள்விக்கு ஆப்ஷன் சி மந்தையாக மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளை புலி துரத்தியது. அடுத்தது வலுவுச் சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. 95வது கேள்விக்கு ஆப்ஷன் டி ஒருத்தி பிட்டு விற்று செலவு செய்தால். ஒருத்தி பிட்டு விற்று செலவு செய்தால். அடுத்தது 96 வலுவுச் சொல் இல்லாத தொடரை எழுதுக. 96வது கேள்விக்கு ஆப்ஷன் டி சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. 95க்கு டி, 96க்கும் டி. அடுத்து வலுவுச் சொல்லை திருத்தி எழுதுக. 97வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. கேள்வி என்னது? தலக்காணி, தலையணை. 97க்கு சி. 98 பொறுத்துக. 98க்கு வந்து ஆப்ஷன் என்னது? டி 4, 3, 1, 2. 4, 3, 1, 2. 98க்கு ஆப்ஷன் டி 4, 3, 1, 2. சரி, அப்போ என்ன பதில்? தொழிற்பெயர் அப்படின்னா வருதல். அடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா சூடு. பண்பு பெயர் அப்படின்னா நன்றி. பண்பு பெயர் அப்படிங்கிறது நன்றி. வினையாளனையும் பெயர் அப்படின்னா அகழ்வார். சரி, அடுத்து 99 பொறுத்துக. 99வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி எனது 2, 3, 4, 1. 2, 3, 4, 1. 3 காலங்களில் ஒன்றினை உணர்த்துவது வினைமுற்று. முக்காலத்தையும் உணர்த்துவது வினையெச்சம். படித்தல், கற்பித்தல், எழுதுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரெச்சம். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரெச்சம். அடுத்து 100வது கேள்வி பொறுத்துக. 100வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறோம்? 4, 3, 2, 1. 4, 3, 2, 1. அப்போ 100வது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் என்னது? நடந்தான் அப்படின்னா வினைமுற்று. நடந்த அப்படின்னா பெயரெச்சம். அதுபோல் நடந்து அப்படின்னா வினையெச்சம். நடந்து அப்படின்னா வினையெச்சம். நடத்தல் அப்படின்னா தொழிற்பெயர். நடத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். நடந்தான் வினைமுற்று. நடந்த அப்படிங்கிறது வந்து பெயரெச்சம். நடந்து அப்படின்னா வினையெச்சம். நடத்தல் அப்படின்னா தொழிற்பெயர். 4, 3, 2, 1. 100வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ இந்த 100 கேள்வி எழுதியிருப்பீங்கன்னு இருக்கேன். அதனால் முழுமையாக வந்து படிங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் ஒரு யூனிட்டுக்கு 1000 கேள்வி வீதமாக 7000 கேள்விகள். ஒரு நாளைக்கு 70 கேள்வின்னு சொல்லி 100 நாள் ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கொண்டு போயிட்டுருக்கோம். அதை நீங்கள் புத்தகமாகவும் வாங்கிக்கலாம். ரூபாய் 799 799. நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் 7358910548. இந்த நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு இதே நம்பரில் நீங்கள் வந்து பே பண்ணதுக்கான ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அந்த ஒரு 7000 கேள்விகளுக்கான புத்தகம் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அது இல்லாமல் யூனிட் 6ல் 3635 கேள்விகள் பண்ணியிருக்கோம். அது வந்து ரூபாய்
599க்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுவும் இதே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா வாங்கிப்பாங்க. அண்ட் இந்த புத்தகங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம தமிழ் சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் அலகு 1 முதல் யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா எல்லாத்தையும் மொத்தம் 4 டெஸ்ட்டாக பார்த்துருந்தோம். ஒன்னொன்றுலையும் 75 கேள்விகள், டோட்டலாக நீங்கள் வந்து 300 கேள்விகள் எழுதியிருப்பீங்க. அது இல்லாமல் இப்போ ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதியிருக்கீங்க. இதில் ஒரு 100 கேள்வி, டோட்டலாக இதில் வந்து ஒரு 400 கேள்வி இருக்கும். அப்போ ஏற்கனவே இந்த 7000 கேள்விங்கிற பிளேலிஸ்ட்டில் முதல் யூனிட்லேருந்து ஒரு 1000 கேள்வி கிட்ட நம்ம எடுத்திருப்போம். அது இல்லாமல் இதில் ஒரு 400 கேள்வி. ஸோ கிட்டத்தட்ட இந்த 1400 கேள்விகளை நீங்கள் படிச்சிங்கன்னா முதல் யூனிட்லேருந்து வரக்கூடிய கேள்விகளை ஓரளவுக்காவது நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதை ஃபேஸ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ ஒரு டஃப்பான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, ஈஸியான கொஸ்டின்ஸு, புக்கில் இருக்கக்கூடியது, புக் பேக்கில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சையும் நல்லா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த 7000 கேள்வி பிளேலிஸ்ட்டையும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக படிங்க. தினம் உழைப்பை கொடுத்து ப்ராப்பராக படிச்சிங்கன்னா மட்டும்தான் அது வந்து ஒரு ஒரு முழுமையான ஒரு வெற்றி அடையும். ஒரு நாள் படிக்கிறது, அப்புறம் 4 நாளைக்கு வந்து அந்த எஃபோர்ட்ஸ் போடாமல் விட்டுறது, அந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ தொடர்ச்சியான உழைப்பு மிக மிக கடினம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ச்சியான ஒரு உழைப்பை கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. டடா பாய்.